இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் கிங்டம் அப்படின்னு ஒரு படம். இதில் விஜய் தேவரண்டா ஹீரோ நடிச்சிருக்காப்புல. இதில் ஒரு என்ன ஒரு கதைன்னா, கதையெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம விஜய் தேவனா சூர்யா ஃபேன் சொல்லுவாப்புல. ஆனால் அவர் நடித்த ரெட்ரோ படம் ஒன்று இருந்துச்சுல, அந்த ஒரு கதையத்தை இதில் போட்டு வச்சிருக்கானுங்க. ரெட்ரோ படத்தில் எப்படி ஒரு தீ மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரி அதே கான்செப்ட் இந்த ஒரு கான்செப்ட். இதில் என்னன்னா, படத்தில் ஒரு தீ மக்கள் இருக்காங்க. அந்த தீ மக்கள் வந்து நம்ம விஜய் தேவன்கிட்ட காப்பாற்றினாரா இல்லையா, அவர் தான் அந்த விஜய் தேவன் தான் தீ மக்களை காப்பாற்றினாரா இல்லையா, அப்படி ஒரு கான்செப்ட் போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. படம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் நீட்டாக போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபு ரொம்ப எப்படி எமோஷனில் இருந்து எல்லாமே அவருக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அண்ணன் தம்பி ஃபீலிங்கில் இருந்து எதுவுமே அவருக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நம்ம படம் பார்க்க நமக்கே தெரியும். நம்ம விஜய் தேவன்டா இதில் ஆக்டிங் இதில் வேறு லெவலில் நடிச்சு கொடுத்துருக்காப்புல. படம் பார்க்கவும் நமக்கே தெரியும். அவர் உழைப்பு இதில் ஏகப்பட்ட கடின உழைப்பாக இருக்குது. அது படத்தை முழுமையாக கட்டி காப்பாற்ற ஒரே ஆள் நம்ம அனிருத் தான். ஏன்னா அதில் பிஜிஎம்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருப்பாப்புல. கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கானுங்க. ஃபுல்லாக ஒரே கூஸ்பமாக தான் கொடுத்துருக்காங்க. சீன்ஸாக தான் இருக்குது படத்தில் கொடுத்துருக்காப்புல. இதில் நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபி ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. படம் ஒரு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. இதில் ஹீரோயின் ஆக்டிங்கில் நமக்கு ஏதோ ஓரளவு ஓகேப்பா அப்படிதான் நமக்கே தோணும். படம் ஒரு எப்படி சொல்லுவோம், ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் கிட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட இருக்குது படம். நம்ம சர்தார், கேஜிஎஃப் இந்த சாயலில் எல்லாம் ஹீரோ வந்து நம்ம மக்களை மீட்டெடுக்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. படம் ஒரு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குங்க. இதில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது.